படம் வந்து சூப்பராக வந்திருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து எடிட்டிங் டேபிளில் இருக்கிறப்பமே பார்த்துட்டேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒர்க் இட் ஹஸ்கான்னு எனக்கு தெரியும். அண்ட் ஜாஷ்வா வந்து ஒரு என்ன சொல்ல அவர் வந்து அந்த படத்தை வந்து கண்டிப்பாக வேற லெவலுக்கு மிதுக்கேற்றிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி எடிட்டிங் டேபிளில் இருந்ததுக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக பீப்புள் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கும் பார்க்குறப்போ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நம்ம அடிக்கடி வந்து இந்த மலையாளம் சினிமான்னு சொல்லுவோம்ல, அதை பார்த்து வியந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வந்திருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து இதை எப்படி கொண்டு போகிறோமோ அப்போனாதான் இந்த மாதிரி மூவிஸ் நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஷோ பார்த்தேன். ரொம்ப ஒரு போல்டான ஒரு அட்டெம்ப்ட் ஜோஷ்வா எடுத்திருக்கிற அந்த திரைப்படம். அண்ட் இதில் லாஸ்ட்லியா ரிஜுமோன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ரிஜுமோன்ஸ் ஒர்க். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹரி ஒரு புது தோற்றத்தில் பார்க்கலாம். அவரை எப்போவுமே வந்து அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ்க்கும் இதில் பண்ணியிருக்கிற ஒரு ரொமான்டிக்கான ஒரு கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆஸ் அ மூவி ஐ திங்க் இதை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். அண்ட் இதை ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அட் ஸ்ட்ரெச் அவர் ஷூட் பண்ணி எடுத்திருக்காரு. அண்ட் கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் அவ்வளோ ஃப்ளேவர் ஆட் பண்ணுது. ஸோ ஐ ரியலி என்ஜாய் வாட்சிங் திஸ் ஃபிலிம். ப்ளீஸ் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. இப்போ தான் ஜென்டில்மேன் படம் பார்த்துருவேன். அந்த படத்தை வந்து என்னோட நண்பர் ஜோஷ்வா அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 19 டேஸில் ஒரு 2 ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி என்னதான் இருக்குது அப்படி பார்க்கலாம் பண்ணேன். பார்த்தா ஒரு செம்ம கதையை ஒன்று பண்ணி ஒரு ஸ்லோ பண்ணி த்ரில்லரை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். முக்கியமாக லேடிஸ் பார்க்க வேண்டிய படம். ஸோ 7ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் பார்க்கலாம். ஜென்டில்மேன் ஒரு படம் பார்த்தோம். ஜோஸ் சேதுராமன் இயக்கியிருக்காரு. ஹரிபாஸ்கர் தயாரிச்சிருக்காரு. ஜென்டில்மேன் டைட்டிலே இது ஒரு பெண்களுக்கான படம் தெரிஞ்சிருக்கும். முழுக்க ஒரு பெண்களுக்கான படம். இன்னொன்று சமூகத்தில் ஒரு ஆணாதிக்கம் எப்படி பெண்கள் எப்படி ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப இயல்பாக ஒரு படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் மைல்டாக அவ்வளோ ஒரு ஸ்லோ சொல்ல முடியாது, ஹார்ட்டை டச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படிங்க ரீட் அது ரொம்ப ப்ளஸ். நான் எங்கே ரீட் கிடைக்குமோ அங்கே மட்டும் ரீட் கிடைக்குது. இன்னொன்று இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி இப்போ த்ரில்லர் ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்தில் அந்த ஆரம்பிக்கிற டென்ஷன் கிளாஸ் 8 வரைக்கும் ஒவ்வொரு காட்சிலையும் டென்ஷன் வந்துகிட்டே இருக்குது. சில த்ரில்லர் படம்லாம் ரொம்ப மிரட்டுவாங்க, ட்விஸ்ட்டு ரீகார்ட்லாம் போட்டு மிரட்டுவாங்க. எதுவுமே இல்லை. இப்படி ஒரு த்ரில்லர் மூவியை இப்போ தான் நான் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு மென்மையான ஒரு த்ரில்லர் மூவி சொல்லாது. ஆரம்பத்துலேருந்து 8 வரைக்கும் நம்ம கண்ணு எமைக்காமல் பார்க்க பண்ணுறாங்க. சீட்டு மூவியில் கொண்டு வரணும் பண்ணுறாங்க. ஆனால் அது சென்டிமெண்ட் இருக்குது, லவ் இருக்குது, ஃபேமிலி ட்ராமா இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் கலந்த ஒரு த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக பெண்கள் மட்டும் இல்லை, முக்கியமாக ஆண்களும் பார்க்கணும். அது கல்யாணம் நாட்கள் இருக்காங்களா, அவங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்து எந்தளவுக்கு பெண்களுக்கு உண்மையாக இருக்கணும், வாழணும் அப்படிங்கிறது இந்த படம் கற்றுக் கொடுக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய அந்த வாழ்த்துக்கு நன்றி. படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த 3 years வெயிட் வந்து was worth it. ஸோ கிரேட் ஜாப் ஜோஷ்வா சார். நல்லா அவரோட ஐ திங்க் இட்ஸ் இஸ் பேபி. ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ லவ் தி ஆக்டிங். ரிஜுமோன், லாஸ்லியா, ஹரி சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் இன் இட். ஜென்டில்மேன் படம் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான படம், சமூகத்துக்கு ரொம்ப தேவையான படம். ஏன்னா இந்த ஆண் அதிகார உலகத்தில் பெண்களுடைய உலகம் வந்து எப்படிலாம் சிதைக்கப்படுது, எப்படிலாம் பெண்கள் உலகம் வந்து சிதறடிக்கப்படுது, அவருடைய உறவு சிக்கல்கள்லாம் எப்படி உறவு சிக்கல்களுக்கு பின்னால் அவங்களுடைய வாழ்க்கை சிதறலுக்கு பின்னால் ஆண்கள் உலகம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவசியமான படம். முதல்ல இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் வந்து
வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த குழுவுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. விஜய் ஒளிப்பதிவு ஜோஷ்வா முதல் படம் ரொம்ப சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு முக்கியமான படைப்பு ஒட்டுமொத்த குழு வணக்கம். ஜென்டில்மேன் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தர ஒரு படம். விஜயோமோல் வந்து ரொம்ப பிரபலமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு தகுதியான நடிகர்கள் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல டேரக்டர்ஸ். இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது 19 நாளில் இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 19 நாளில் இவ்வளோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு படத்தை பண்ணி கொடுக்குறாங்கிறது பெரிய விஷயம். படம் ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் என்கேஜிங்காக இருக்குது. தேட்டரில் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு புது தாட் வந்து படத்துக்குள்ள இருக்குது. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு தேட்டரில் வந்து பார்த்து தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜென்டில்மேனோட ப்ரிவியூ எல்லாம் பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து நல்ல குட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா எழுதிருக்காங்க. அன்றைக்கு ப்ரெஷோ பார்த்துட்டு படம் வந்து ரொம்ப சூப்பராக, இந்த கதையை வந்து எங்கேயும் பார்க்காம டெக்னிக்கல் சைடாகவும் கதையோட சைடாகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல ரிவ்யூஸ் எனக்கும் கிடச்சிருக்கு ஆக்டிங் வைஸில். ஸோ என்னோட கூட நினச்ச எல்லா ஆக்டர்ஸும் சூப்பராக இருக்குது. எல்லாருமே தேட்டர் போய் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த டீமுக்கும் இயக்குனருக்கும் அப்படி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போதான் ஜென்டில்மேன் படத்தோட ப்ரிவ்யூ முடிஞ்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட இங்கே வந்து உங்களோட ரிவ்யூஸ்லாம் கேட்கும்போது March 7th படம் தியேட்டரில் வருது. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ப்ரிவ்யூ செலிப்ரிட்டி ஷோ முடிச்சு இப்போ எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ March 7th நாளையிலிருந்து ஜென்டில்மேன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படம் பார்த்து உங்களோட ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கள். எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இப்போ தான் ப்ரிவ்யூ முடிச்சுட்டு வந்தோம். இப்போ தான் நான் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ March 7th எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவித்து இந்த படத்தை பெரிய சக்ஸஸ் ஆகணும்னா உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். இந்த படம் ஒரு ஒன்லைனாக கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டைரக்டர் ஜோஷ்வா சொல்லும்போது இந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ரெசிவாக இருக்குது. நாட் லைக் ரெகுலர் ஸ்டோரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டோரி சொன்ன விதம் ப்ளஸ் அந்த கண்டென்ட்டு இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா விஜயோமோல் மேடம் அவங்க சும்மா அப்படி கண்ணில் அப்படி பார்த்தாலே வந்து வேறு லெவலில் இருக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸு. லாஸ்ட்லியாக சொல்ல வேணால் இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி வெரி வெரி குட். அதுக்கப்புறமா கோவிந்த் வசந்தா சார் சொல்லவே வேண்டாம். ஃபுல் பேக் சப்போர்ட்டு. அவர் இங்கே இல்லை, இப்போ எந்த விதத்துலையும் வர முடியல. பட் எக்ஸலண்ட் ஒர்க்கு. யுகபாரதி சார், அவருடைய கேமராமேன், ஸ்டன் மாஸ்டர் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் மெயினாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணது மெயின் ரீசன் என்னுடைய ஒய்ஃபு. அவங்க தான் மெயின். என்னுடைய ஜென்டில்மேன் அவங்க தான் எனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து பேக் போனாக இருந்திருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு உமன் என் லைஃப்பில் இருந்ததுக்கு எவ்வளோ சொன்னாலும் அது பத்தாது. ஷி இஸ் ஸோ குட். ஃபேண்டாஸ்டிக் சப்போர்ட் ஷி ஹஸ் கிவன் மீ. இந்த லாஸ்ட் 2-3 years ஜேர்னி வந்து ஒரு பயங்கரமான டைம். பட் ஷி ஹஸ் சப்போர்ட் மீ லைக் எனிதிங். வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா வேறு நிறைய பிரச்சனைகள் ஆகிருக்கும். பட் நிறைய டவுன்ஃபாலில் கூட ஷி சப்போர்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஒரு சில நிறைய நல்ல மனிதர்கள்லாம் சம்பாதிச்சிருக்கேன் இந்த ஜேர்னியில். முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க எல்லா டைம்லேயும். ஸோ அதை வச்சு வந்து அவங்க நல்லவங்க கெட்டவங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ எவ்ரிபடி இஸ் கில்ட்டி வித் சம் கில்ட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு பீரியடில் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன தப்பு வச்சு அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்க நல்லவங்க கெட்டவங்கலாம் யாரும் டிசைட் பண்ண முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ
படத்தை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜோஷுவாவோட ஒர்க்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை நின்று சப்போர்ட் பண்ணி அதை வந்து அவர் நினச்ச மாதிரி பண்ணியிருக்காரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் இஸ் ஒர்க். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகை ரொம்ப நன்றி. படத்தை பார்த்துட்டு நீங்கள் மார்ச் 7 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. பொதுவாகவே எல்லா படிப்பும் மக்களுக்கானது நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இது மக்களுக்கான ஒரு படிப்பாக நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த உறுதுணையாக இருந்த கோவிந்த சுல்தான நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படிப்பை உங்கள்கிட்ட நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மார்ச் 7 நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு முக்கியமாக எல்லாருக்கும் ஆதரவு தரணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த படம் தேட்டரில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். தேட்டர் மட்டும்தான் இந்த சமூகத்தில் எல்லாரும் ஒன்றிணைந்து உட்காந்து பார்க்குற இடமா இருக்குது. இனம், ஜாதி, மதம் எல்லாம் தாண்டி எல்லாம் ஒரே ஒரு இடத்துல கூடுற இடம் திரைப்படம் தேட்டராக தான் இருக்குது. ஆக தேட்டரில் வந்து நீங்கள் மார்ச் 7 இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு கால்வரை கேட்கணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.